தூக்கிட்டு வந்தாச்சுண்ணே. டேய் சொல்லிட்டு மருமே பார்த்து போடா. பிரச்சனை இல்லைண்ணா, பார்த்துக்கலாம். அவனை தூக்கி போடுறா. உள்ள போடா. அடிச்சு போடுறா. ஏய் பூபதி ரொம்ப முக்கியமானவன் சித்திரான கன்ஃபார்ம் பண்ணிக்க. டேய் கிருபா, செத்துட்டானான்னு பாரு. முடிஞ்சுண்ணே. காசு அனுப்பி வைக்கிறேன்டா, வாங்கிக்கோ. அண்ணே நமக்குள்ள என்னண்ணே? டேய் வாங்கிக்கோடா. கொஞ்ச நாளைக்கு சரக்கு மத்தியெல்லாம் நிப்பாட்டி வச்சிரு. என்ன சரிண்ணே சரிண்ணே. ஏய் வாங்கடா. ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப ரேடியோ மச்சி 98.3 FM. இது சாம் ஹாட் மச்சி. காலையில் 9 மணி ஆச்சு. நான் உங்களோட பேசிக்கொண்டு இருப்பது ஆர்ஜே சஸ்வத். நீங்கள் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா கஞ்சா. இந்த கஞ்சான்றது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் மிக சர்வசாரமாக பயன்படுத்திட்டு வராங்க. இதை பற்றி நம்ம பேசுகிற நேரத்தில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் வாங்க. என்னடா நடுரோட்டில் கஞ்சா போட்டு இருக்கேன். நீ வேணா ஏசின் போட்டு விடு, அங்கே வேணா அடிப்பான். போலீஸ்காரங்க ஏதாச்சும் பார்த்துட்டா? போலீஸு பார்த்தா போட்ட இன்னெல்லாம் உள்ள தூக்கி வச்சாதான்டா தெரியும். டேய், இந்த கஞ்சா அடிக்கிறவனையும் கஞ்சா விற்கிறவனையும் விட்டுருவாங்க. ஏன் கஞ்சா அடிக்கிறான்னு கேட்குறான் பார்த்தியா, அவனை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. வேணுமா? போடா. சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. மே கம் இன் சார். கம் இன். என்ன சார் இது? உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அப்போது என் வேலையை சரியாக பார்க்குறதுனால என்னை வேலையை விட்டு தூக்குறீங்களா சார்? உங்களால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. நீங்கள் நேர்மையாக இருக்கிறனால எல்லா எம்ப்ளாய்க்கும் பிரச்சனை இருக்குது, இன்க்ளூடிங் மீ. இங்கே லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது எல்லாம் சர்வசாதாரணம். இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அப்படி தான். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எந்த இடத்துலையும் முன்னேற முடியாது. நான் லஞ்சம் வாங்கினா தான் என்னால் இங்கே வேலை செய்ய முடியுமா சார்? ஆமாம். தேங்க்யூ சார். வணக்கண்ணா. அண்ணன் இருக்காரா? மேலே இருக்காருண்ணா. வாடா. கூப்பிட்டியாண்ணே? சரக்கு மாற்றிடணும். அண்ணா 2 வருஷம் உள்ள போனா பத்தாதா? போடா. எப்படி ரியாசாண்ணே மாற்றுவான்? அவனை வேறு வேலையை அனுப்பிச்சிருக்கேன்டா. சரிண்ணே, போயிட்டு வா. இவன் தேவையில்லாமல் இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கான். சரியில்லடா கிருபா. இடத்த மாத்திரனா முன்னாடியே சொல்ல மாட்டியா? போலீஸ் கெடுபடி ஓவராக இருக்குது. இனிமேல் இடத்த மாத்திரனா முன்னாடியே சொல்லிடு. அண்ணே பேக் விட்றா. பத்திரமாயிடா. வணக்கண்ணா. யாரோ மேலே கேஸ் கொடுத்துருக்காங்களாண்ணா. குமார்ண்ணா சொன்னார். யாரா? யாரோ சுரேஷ்ன்னு சொன்னாங்கண்ணா. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, வரேண்ணா.
என்னால அலைய காணோம். ஊருக்கு போயிருந்தேன். அப்புறம் உன் கூட சேர்ந்து 90 கிலோ இழுக்குதப்பா நாடு கலங்குதப்பா நாடு கலங்குதப்பா நாட்டு மக்கள் sound வரா? தவிக்குதப்பா என்ன பத்த மகராசா நீ என்ன ஏய் நான் தாசில்தார் பேசுறியா? அதான் உன் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாச்சுல. நான் லஞ்சம் வாங்குறது பணம் வாங்குறது இதெல்லாம் நோட் பண்ணுறோம் வேலையில தம்பி. எழுத்துட்டானா? நீ என்னை பத்தி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் பார்த்து. டேய் ஏன்டா இன்னும் நீ வரலையா? தாசில்தார் வம்பிழுத்து வச்சிருக்க. ஏன்டா அவன் கூட இருந்தா எந்நேரமும் திக்கு திக்குன்னு இருக்கடா. ஏய் அவன் லஞ்சம். படத்துக்கு போலான்ற மூடோட வந்தேன். உன்னையே கூட்டு போன்னு வந்தேன் பாத்தியா? ஏன் தப்பு? யோ இவனையா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே பழப்பா வச்சிருக்கேன். நேற்று என்னன்னா பூபதி ஆலையை கஞ்சா மாற்றி விட்றான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்னன்னா கலெக்டரே பார்த்து பெட்டிஷனை போட்டு வந்திருக்கேன். இவன் கண்டிப்பாக எங்கேயா வாங்க போகிறேன் பேர். அவன் வேலை கரெக்டாக பார்த்தா நான் ஏன் உள்ள தலையிட போகிறேன்? ஆமாம், எது கேட்டாலும் கரெக்டாக காரணத்தை மட்டும் சொல்லு. அத்தாடி இவங்கிட்டே அம்பளுத்து வச்சிருக்கானா? நீ தான் சுரேஷா? ஆமாம். நீ தான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா? கம்ப்ளைண்ட்டை இன்னைக்கே நீ வாபஸ் வாங்குற. ஜி நீங்கள் தெரியாமல் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இன்றைக்கே வாபஸ் வாங்கிக்கலாம் ஜி. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற. டேய் இவன் மேலே ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்த? நீ மொதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாவது கவர்மெண்ட் ஸ்டாப்பு உன்னை ஒன்றும் பண்ணலை. நீ ரவுடி பையன் மாப்பிள்ள. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உனக்கு? சின்ன சின்ன பசங்களை கஞ்சா இழுக்க விட்டு கெடுத்து விட்டுட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவங்களாம் உள்ளே இருக்க வேண்டியவங்க. இங்கே வாரு, நான் சொல்கிறத கேளு. அவன் மேலே எனக்கு கேஸை வாபஸ் வாங்கிடு. இல்லைன்னு வச்சுக்க சங்கு தான். மோசமான அவங்க. அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமாண்ணே? கிருபாண்ணே மேலே ஒருத்தன் கேஸ் கொடுத்துட்டானே. கேஸா? ஆமாண்ணே, இப்போ அவனை தானே பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. கிருபாண்ணே வந்துட்டாருண்ணே. பிரச்சனைனா சொல்ல மாட்டியா நீ? நானே முடிச்சிடலான்னு இருந்தேனே. இருடா, நான் வந்து பேசி பார்க்குறேன். டேய் சுசா, அவனை பற்றி எதுக்கும் விசாரிச்சு வை. சரிண்ணே போ. இன்னைக்கு யார்கிட்ட பிரச்சனையை கூட்ட போகிறானோ? என்ன இங்கே யாருமே கேஸ் கொடுக்க வந்தியா? சும்மா ஒருத்த நான் பார்க்க வந்தேன்டா. இங்கே யாரடா பார்க்க? அவனா? ஆமாண்ணே அவன் தான். ஏய் இவன் மேலே இன்னும் கேஸ் வாபஸ் வாங்கலையா? போடா பழைய சோறு. டேய் இருடா. தம்பி, என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தம்பி மேலே ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களாம்ல, அதை வாபஸ் வாங்க. நீங்கள் யாரு? கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. அவன்லாம் ஒரு ஆள் நீ வந்துட்டு போய் பேசிட்டு. ஏய் இருடா, பேசிகிட்டு இருக்கீங்களா? தம்பி நல்லது பண்ணுங்க தம்பி, ஆனால் அது நம்மக்கிட்ட ஒழுங்கா கேஸை வாபஸ் வாங்குறோம். கஞ்சா வித்தா கேஸ் போடாமல் சங்கு எடுத்தா தானே சரி வருவான். முடியா? என்ன சொல்கிற? கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டேய் போயிட்டாங்களா? ஏன்டா? தப்பு நடக்குது, அது கேட்குற தப்பாடா? தப்பு தான்டா. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற எல்லாமே சரி, தப்பு பண்ணுறதும் சரி. நீ தான் தப்பு, ஏன்னா அது குறுக்க நிற்கிற. அதுக்கு மேலே உன் இஷ்டம். வாங்கிட்டு வரேன். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல. நீ வந்தா கேஸை வாபஸ் வாங்கிடுவேன் தானே உன்னை கூட்டு போனேன்.
இருடா பார்த்துக்கலாம். வரதா பார்த்துக்கலாம் நீ சொல்லுவ. நீ சொல்லி தானே இன்ஸ்பெக்டர் மரவனை செஞ்சேன். இப்போ நான் உள்ளே போனேன்னா என்னை தூக்கி செஞ்சிருவான். அப்படிலாம் அடக்க விட்டுருவானாடா? நீங்கள் அவனை பற்றி விசாரிக்க சொன்னீங்களேண்ணா, நான் விசாரிச்சேண்ணா. அவன் ஒரு மாதிரியான ஆள்ண்ணா. போலீஸ்க்கே பஞ்சாயத்து பண்ணியிருக்கான், கலெக்டருக்கே நோட்டீஸ் கொடுத்துருக்கான். அவன் கையை வேணா வெட்டி தருவான், தர கேஸை வாபஸ் ஆகணும். அதான் சொல்லிட்டான்ல, நான் உள்ளே போகிற கன்ஃபார்ம். போயா. டேய் கிருபா, நான் பூபதி பேசுகிறேண்ணா. சொல்றா. நான் கிருபா மேலே சின்ன கேஸ் ஆயிடுச்சுண்ணா. என்ன கேஸ்ரா? சரக்கு மாற்றி விடுறதுல பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. நான் மைத்துடா சரக்கு மாற்றி விட்டேன். நான் தான் சொன்னேன்டா இப்போதைக்கு சரக்கு மாற்றி விடாதானே. அதுக்குள்ளே ஏன்டா மாற்றி விட்ட? சரி, அந்த பையனை எதுவும் பண்ண வேணாம். இப்போதைக்கு கிருபா உள்ளே போக சொல்லு, சரியா? சரிண்ணா. போலீஸ் வந்துருக்காங்கண்ணா. அவங்கள போக சொல்லு, ஸ்டேஷன் வந்துடும். சரிண்ணா சரிண்ணா. செம்மடியா, நான் தான் சொன்னேன்லடா, அவங்க விட மாட்டாங்க, உடச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, நான் கேட்டால் அடிப்பீங்களா? டேய், இங்கே வாழ தாண்டா வந்திருக்கோம், யாரையும் திருத்துறதுக்கு இல்லை. இங்கே எப்படித்தான், அதெல்லாம் மாற்ற முடியாது. நம்மளை சுரண்டுவாங்க, நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்மளை வளர விட மாட்டாங்க, அப்பயும் பொறுமையாக இருக்கணும். காசுக்கு ஏற்றாப்புல நமக்கு கல்வியோ பொருளும் தர மாட்டாங்க, அப்பயும் பொறுமையாக இருக்கணுமா? இங்கே எல்லாருமே பொறுமையாக தாண்டா இருக்காங்க. உன்னைய மாதிரி ஆள் தான் இப்படி நோண்டிகிட்டு இருக்கீங்க. 90% மக்கள் இப்படி தாண்டா இருக்காங்க. இன்னும் உன்ன மாதிரி ஆள் தான் இப்படி இடையில சுற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் சரியாயிட்டா எல்லாமே சரியாயிடும். டே கிருபா, சொல்றதை கேளுடா, வேணாண்டா. கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. அதை பெரிய பயன்படுத்துறா. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர் மருமான செஞ்சா அவனை சும்மா விட்டுவாங்களா? இந்த மாதிரி கேஸில் தான் சார் இவங்கள ஏதாவது பண்ண முடியும். சார் செத்துருவான் போல இருக்கே சார். விடுங்க சார், செத்தா செத்துட்டு போகிறேன். நம்ம ஆள் மேலே கை வச்சா என்ன அவங்களுக்கு காட்ட வேணாமா? டேய் தம்பி, அவன் இருக்க உனக்கு தான்டா பிரச்சனை அதிகம். வேலையாக நீ வெளில போனோன்னே அவனை முடிச்சு விட்ரு. அவனை போட்டால் யாரும் வரப்போகிறது இல்லை, முடிச்சு விட்ரு. இல்ல, என்ன கொலை துடிக்கிறவனோட இங்கே ஒன்றை கொலை துடிக்கிறவன் தான் அதிகம் போல. இங்கே நீ கெட்டவனா இல்லை நான் கெட்டவனானே தெரியல. திரும்பி எவனோ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே. யாரா?